بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தை முதலாவதாக நான் எத்தி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய இந்த வகுப்பினூடாக பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய வளமையாக படிக்கின்ற புத்தகமாக இருக்கின்ற அலாமு சுன்னத்துல் மன்சூரா என்ற புத்தகத்திலிருந்து ஒரு சில கேள்விகளை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நேற்றைய எங்களுடைய வகுப்புல நாங்கள் அதாவது இஸ்லாத்துடைய தூண்கள் சம்பந்தமாகவும் அதனுடைய ஆதாரங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் பார்த்துவிட்டு கடைசியாக ஒரு கேள்வியை நாங்கள் படித்தோம். அது என்னவென்று சொன்னால், அதாவது இந்த இஸ்லாத்துடைய முதல் கடமை அல்லாமல் இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது இந்த கடமைகள் விடயத்தை இந்த கடமைகளை மறுத்து விட்டால், அதாவது இந்த கடமைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்து விட்டால், அல்லது மறுத்து பெருமை எடுத்தவனாக அந்த கடமைகள் விடயத்திலே இருந்து விட்டால் அவருக்குரிய தீர்ப்பு என்ன என்பது சம்பந்தமான விஷயத்தை நாங்கள் நேற்று படித்தோம். இன்றைய எங்களுடைய இந்த வகுப்புல நாங்கள் படிக்க இருக்கின்ற அதோடு தொடர்பான ஒரு விடயம்தான். அது என்னவென்றால், ஒரு மனிதனை பொறுத்தவரையில அவன் எப்படி, அதாவது இந்த இஸ்லாத்துல கூறப்படக்கூடிய அந்த அம்சங்களை, அதாவது இஸ்லாத்துடைய தூண்களை ஏற்றிருக்கின்றான். அதாவது ஏற்றுக்கொள்றதோட அந்த இஸ்லாத்துல மொத்தமாக தொழுகை முதல் ஹஜ் வரும் வரைக்கும் உள்ள அந்த கடமைகளை விடுகின்றான். எப்படி விடுகின்றான் சொன்னால், சோம்பேறித்தனமாக அவன் விடுகின்றான். சோம்பேறித்தனத்தின் காரணமாக அவன் விட்டு விடுகின்றான். அல்லது வேறு வேறு விளக்கங்கள் கூறி இந்த கடமைகளை விடக்கூடிய சந்தர்ப்பத்துல அவனுக்கான இஸ்லாத்துடைய தீர்ப்பு என்ன, இஸ்லாம் என்ன தீர்ப்பு அவனுக்கு வழங்குது என்ற சம்பந்தமாக நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்க இருக்கின்றோம். அதுல முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய விடயத்தை பொறுத்தவரையில தொழுகை சம்பந்தமா நாங்கள் பார்க்க இருக்கிறது. தொழுகை விடயத்துல உலமாக்கள் கருத்து வேறுபாடு பட்டிருக்கின்றார்கள். தொழுகையை அதாவது சோம்பேறித்தனமாக விடக்கூடியவனை பொறுத்தவரையில அவன் காஃபிராகி விடுவானா, அல்லது அவன் காஃபிராகி விட மாட்டானா, பெரும்பாவம் செய்யக்கூடியவனா இருப்பானா, அல்லது எந்த இது சம்பந்தமான தற்கால அறிஞர்கள் தான், ஆரம்ப கால அறிஞர்கள் தான் இது சம்பந்தமா பேசியிருக்கிறத பார்க்கலாம். ஷேக் ஹாஃபிஸ் ஹக்கமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் கூறுகின்றார்கள், தொழுகையை பொறுத்தவரையில யாராவது ஒரு மனிதன் இந்த தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் பிற்படுத்துகின்றாரோ அவருக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்றால், நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு நாங்க சொல்லுவோம். அப்படி பாவ மன்னிப்பு தேடாத சந்தர்ப்பத்துல, பாவ மன்னிப்பை அவன் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடாத சந்தர்ப்பத்துல அவனை
அதாவது அவன் செய்கின்ற அந்த தவறுக்காக வேண்டி அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற விடயம் சம்பந்தமாக ஷேக் ஹாஃபிஸ் ஹக்கமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றதை பார்க்கலாம். அதாவது இவைகள் எல்லாம் கொல்றதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை எல்லாம் இஸ்லாத்துடைய அந்த அரசாட்சி இருக்க வேண்டும், இஸ்லாமிய தலைவர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் இப்படிப்பட்ட கடமைகளை எங்களுக்கு செய்ய முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்கணும். அதற்கான ஆதாரம் என்ன? தொழுகை விட்டால் அவர் காஃபிரு. தொழுகையை விட்டால் சுருக்கமா சொல்ல வரதாக இருந்துச்சுன்னா தொழுகையை ஒரு மனிதன் விடக்கூடிய சந்தர்ப்பத்துல அவன் காஃபிராகி விடுவான் என்ற ஃபத்வாவைத்தான் ஷேக் ஹாஃபிஸ் ஹக்கமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றதை பார்க்கலாம். இன்னும் சில உலமாக்கள் தற்கால அறிஞர்கள்ல மிக முக்கியமாக இருக்கின்ற அஷ்ஷேக் இப்னு உஸைமீன், அஷ்ஷேக் இப்னு பாஸ், அது போன்ற பெரும் பெரும் உலமாக்களை பொறுத்தவரையில அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிறாங்க, தொழுகையை சோம்பேறித்தனமாக எந்தவித காரணங்களும் இல்லாமல் விட்டுவிட்டால் அவன் காஃபிராகி விடுவான் என்று தீர்ப்பு கொடுக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்னும் சில உலமாக்கள் ஷேக் நாசருத்தீன் அல்பானி போன்ற உலமாக்கள் அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கிறாங்க என்றால், தொழுகையை விடக்கூடியவன் காஃபிராகி விட மாட்டான். அதாவது சோம்பேறித்தனத்தின் மூலமாக ஒரு மனிதன் தொழுகையை விடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் காஃபிராகி விட மாட்டான். ஆனால் அவன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், பெரும் பாவம் செய்யக்கூடிய ஒருவனாக இருப்பானே ஒழிய அவன் காஃபிராகி விட மாட்டான் என்று சொல்றதை பார்க்கலாம். அதற்கான ஒரு சில ஆதாரங்களை அவர் முன்வைக்கிறத பார்க்கலாம். எப்படியோ இந்த தொழுகையை விடக்கூடிய விஷயத்துல இரண்டு கருத்துக்கள் நிலவரத்தை பார்க்கலாம். ஒரு கருத்து தொழுகையை விடக்கூடியவங்க காஃபிராகி விடுவாங்க, இன்னும் ஒரு கருத்தை பொறுத்தவரையில தொழுகையை விடக்கூடியவங்க காஃபிராகி விட மாட்டாங்க, ஆனாலும் கூட அவங்க பெரிய ஒரு பாவமான விஷயத்த செஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்றதை பார்க்கலாம். உண்மையாக இதுல இந்த கருத்து சரியான கருத்து என்று எங்களை போன்ற சிறியவர்களுக்கு அதனுடைய தீர்ப்பு வழங்க முடியாது. ஆனால் சாதாரணமாக இரண்டு உலமாக்களுடைய அந்த தீர்ப்பையும் பொறுத்தவரையில மிக பலமான தீர்ப்புகளை தான் சொல்லியிருக்கிறாங்க. பலமான ஆதாரங்கள் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கின்றான் இதனுடைய தீர்ப்பு எப்படி என்று சொல்லி. ஆனாலும் கூட எங்களது கடமை என்னன்னு சொன்னா ஐவேளை தொழுகை விஷயத்துல பராமுகமாக சோம்பேறித்தனமாக நாங்கள் விடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். ஷேக் ஹாஃபிஸ் ஹக்கமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அதாவது தொழுகையை விடக்கூடியவன் காஃபிர் என்றதுக்கான ஆதாரம் என்னவென்றால் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபைன் தாபு வ அகாமுஸ் ஸலாத்த, நேற்றைய தினம் நான் கூறிய அந்த ஆதாரத்தை முன்வைக்கின்றார்கள். அவர்கள் தௌபா செய்துவிட்டு பாவ மன்னிப்பு தேடிவிட்டு தொழுகையை அவர்கள் நிறைவேற்றினால், ஜகாத்தை அவர்கள் கொடுத்தால் ஃபஹல்லு சபீலஹும், அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள். அப்ப தௌபா செய்துவிட்டு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுடைய பாதை அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள் என்ற ஆதாரம் தான் இதற்கு ஆதாரமாக காட்டுறதை பார்க்கலாம். இது ஆதாரங்கள் ஒரு ஆதாரம் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். இதிலிருந்து அவங்க சொல்ல விஷயம் அவர் தொழுகையை தொழாதவர்கள் அவர்களுடைய பாதை அப்படி விட்டுவிட முடியாது, அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இந்த ஹதீஸில் இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கிறத பார்க்கலாம். இன்னும் ஒரு ஹதீஸை ஷேக் ஹாஃபிஸ் ஹக்கமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுவதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தங்கள்ல பதிவாயிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உமிர்து அன் நுகாத்தில நாஸ், மக்களுடன் போராடுமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன். எது வரையில் என்றால் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத் கொடுக்கும் வரையில. அப்ப ஒரு மனிதன் தொழுகையை நிலைநாட்டினா அவரோடு போராட முடியாது. எப்போது மனிதர்கள் தொழுகையை விடக்கூடியவர்களா இருக்கின்றார்களோ அந்த நேரத்தில் அவர்களுடன் போராட முடியும், யுத்தம் செய்ய போராட முடியும் என்ற விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றத பார்க்கலாம். எனவே தொழுகையை விடக்கூடியவன் காஃபிர் என்ற கருத்துப்பட ஷேக் ஹாஃபிஸ் ஹக்கமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லிக்கிறத பார்க்கலாம். அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கின்றான் இதனுடைய தீர்ப்பு சம்பந்தமாக. அடுத்த இரண்டாவது பார்க்கிறது இருக்கிறோம் ஜகாத் சம்பந்தமாக. இந்த ஜகாத்தை விடக்கூடியவங்க அவர்கள் சம்பந்தமா இஸ்லாம் என்ன தீர்ப்பு வழங்குது என்றதை நாங்க பார்க்க இருக்கிறோம். ஜகாத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு ரெண்டு விதங்கள்ல பார்க்கலாம். முதல் விதம், அதாவது ஜகாத்தை தராமல் மறுக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில அவர்கள் பலமற்றவர்களாக இருந்தால், நான் ஜகாத் தர மாட்டேன் என்று சொல்லிவிடக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர்களுக்கு அரசாங்கத்தோடு இஸ்லாமிய அரசாங்கத்தோடு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அவர்களுக்கு எதிராக போராடுவதற்கு அவர்களுக்கு பலம் இல்லாத சந்தர்ப்பத்துல இமாம், அதாவது இஸ்லாமிய தலைவர் என்ன செய்வார் என்றால்
அந்த ஜகாத்தை தடுக்கக்கூடியவர்களிருந்து, ஜகாத் தராதவரிடமிருந்து பலவந்தமாக ஜகாத்தை எடுத்து விட்டு என்ன செய்வார் என்றால், அந்த ஜகாத்தை தடுத்ததுக்காக வேண்டி ஒரு தண்டனை அவருக்கு வழங்குவார் என்றதையும் தான் உலமாக்கள் சொல்றதை பார்க்கலாம். இதற்கான ஆதாரம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஜகாத்தை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ ஃபைன்னா ஆஹிதுஹா, அதாவது நாங்கள் அவர்களை என்ன செய்வோம், அதாவது நாங்கள் அவர்களை நாங்கள் பிடிப்போம், அந்த ஜகாத்தை நம்ம எடுப்போம், வசத்திர மாளிகை அவருடைய பணத்திலிருந்து கொஞ்சம் நாங்கள் என்ன செய்வோம், ஜகாத்தையும் எடுப்போம், அவருடைய பணத்திலிருந்து அவருக்கு தண்டமாக அவர் செய்த அந்த தவறுக்காக வேண்டி அவருடைய பணத்திலிருந்து ஒரு தொகையை நாங்கள் எடுப்போம் என்றதை சொல்றத பார்க்கலாம். இது யார் என்று சொன்னா ஜகாத்தை தர முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படினால் அவர்கள் பலமற்றவர்களாக இருந்தால். அதன் இரண்டாவது என்ன இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிற அப்படின்னு சொன்னால், ஜகாத்தை தர மறுக்கிறதோட அவர்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறாங்க, அரசாங்கத்தோடு போராடுவதற்கு பலமுள்ளவர்களாக இருந்தால் அவர்களோடு என்ன செய்வாங்க என்றால், இஸ்லாமிய தலைவர் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வார். யுத்தம் செய்துவிட்டு அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் காஃபிரா இருக்கிறாங்க என்ற அமைப்புல அவர்களுடைய யுத்தம் செஞ்சு அந்த விஷயத்தை அவர் முடிச்சு கொள்வார் என்றத உலமாக்கள் தீர்வாக சொல்றதை பார்க்கலாம். இதற்கு ஆதாரமாகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த காலப்பகுதியில ஜகாத் தர மறுக்கக்கூடியவர்களுக்கு எதிராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவருக்கு எதிராக கிளறும் அந்த கூட்டத்துக்கு எதிராக, அந்த கூட்டத்தை பொறுத்தவரையில பலமுள்ள கூட்டமா இருந்தாங்க, அவர்களுக்கு எதிராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் என்ன செய்யறாங்க, யுத்தம் செய்யறாங்கன்றவங்களுக்கு பார்க்க முடியும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது நாங்க பார்க்கறது இருக்கிறோம் நோன்பு சம்பந்தமா. நோன்பை விடக்கூடியவர்கள் விஷயத்துல இஸ்லாம் என்ன தீர்ப்பு வழங்குதுன்னு சொன்னால், நோன்பை விடக்கூடியவர் விடயத்துல நாளை மறுமையில அல்லாஹ் இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுப்பான் என்று சொல்லி ஒரு சில ஹதீஸ்ல இருக்கிறது எங்களுக்கு பார்க்க முடியும். அதே நேரத்துல இந்த உலகத்துல ஏதாவது தண்டனைகள், அரசாங்கம் ரீதியா தண்டனைகள் அல்லது ஏதாவது தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறான்னு சொன்னா அப்படிப்பட்ட எந்தவித ஆதாரங்களும் வராத சந்தர்ப்பத்துல வரல. ஆனாலும் கூட நாட்டு தலைவரை பொறுத்து வரல, நாட்டு ஜனாதிபதி இஸ்லாமிய தலைவராக இருந்தால் அவர் மீது கடமை என்னன்னு சொன்னா, அவர் என்ன செய்வார்ட்ட அந்த தொழாத மனிதர்களை, அதாவது நோம்பு பிடிக்காத மனிதர்களை கொஞ்சம் என்ன செய்வாரு, அதாவது அவரை தண்டிக்கிறதுக்காக வேண்டியோ அல்லது அவரை கட்டாயமாக நீங்க நோம்பு பிடிக்கணும் என்ற அந்த அமைப்புல அவரோடு நடந்து கொள்வாரு. என்ன காரணம் என்றால் அவரை அந்த பாவத்திலிருந்து தடுக்கிறதுக்காக வேண்டி என்றத உலமாக்கள் சொல்றத பார்க்கலாம். அதே நேரத்துல நம்ம அடுத்த பார்க்கறது இருக்கிறோம் ஹஜ். இந்த ஹஜ்ஜுடைய கடமையை ஒரு மனிதன் செய்யாமல், அதாவது இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, அவனுக்கு கடமை இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் ஹஜ்ஜுடைய கடமையை விடக்கூடியவர் பொறுத்தவரையில இவர்களுடையத்துல, அதாவது உலக ரீதியாக உலகத்துல தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக எந்தவித ஆதாரங்களும் வரவில்லை. ஆனாலும் கூட நாளை மறுமையிலே இந்த ஹஜ்ஜுடைய கிருக்கைகளை விட்டதன் காரணமாக, வேண்டும் என்று விட்டதன் காரணமாக அவர்களுக்கு சில தண்டனைகள் கொடுக்கப்படுறதாக ஆதாரங்கள் வந்திருக்கிறத எங்களுக்கு பார்க்க முடியும். அதுவெல்லாம் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட தண்டனைகளை இஸ்லாமிய அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று எந்த ஒன்றும் சொல்லப்படவில்லை என்றதையும் தான் ஷேக் ஹாஃபிஸ் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது இந்த கேள்விக்கான பதிலை சொல்றத பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் இந்த இஸ்லாத்துடைய 4 கடமைகளை விடக்கூடியவர்களுக்குரிய இஸ்லாமிய சட்டம். இன்ஷா அல்லாஹ் இது விடயத்தில் நாங்க கட்டாயமா தெரிந்து கொள்றதோட இது எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, இந்த 4 கடமைகளையும் சரிவர செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்த கேள்வியா நாங்க படிக்க தெரிவிக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்விதான், இது இவ்வளவு நேரம் நாங்க இஸ்லாம் என்றால் என்ன என்ற சம்பந்தமா நாங்க பார்த்தோம். இஸ்லாம் என்றால் அதனுடைய வரைவிலக்கணம் என்ன, இஸ்லாத்துடைய தூண்கள் என்ன, இஸ்லாத்துடைய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சம்பந்தமான அதற்குரிய நிபந்தனைகள் என்ன, இது சம்பந்தமா நாங்க பார்த்தோம். இரண்டாவது, அதாவது மார்க்கத்தின் படித்தரங்கள்ல இரண்டாவது ஈமான். ஈமான் என்றால் என்ன என்பது சம்பந்தமா நாங்க பார்க்க இருக்கிறோம். ஈமான் என்றால் என்ன, உலமாக்கள் அதற்கான ஷேக் ஹாஃபிஸ் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எப்படி வரைவிலக்கணம் சொல்றாங்கன்னு சொன்னால், அல் ஈமானு கவுலுன் வ அமலுன். ஈமானை பொறுத்தவரையில அது வார்த்தையும் தான் செயற்பாடும் தான், வார்த்தையாலும் இருக்க வேண்டும் செயற்பாட்டாலும் இருக்க வேண்டும் என்ற விஷயத்த சொல்றத பார்க்கலாம். அதற்கு விளக்கம் இன்னும் சொல்றாரு, கவுலுல் கல்பி வல் லிசானி.
உள்ளத்தின் மூலமாக சொல்லவும் வேண்டும், வாயின் மூலமாக மொழியவும் வேண்டும். எப்படி? உள்ளத்தால மொழியவும் வேண்டும், உள்ளத்தால சொல்லவும் வேண்டும், வாயின் மூலமா சொல்லவும் வேண்டும் என்ற சொல்றதை பார்க்கலாம். அதற்கான வழக்கத்தின் சொல்ல நம்ம பார்ப்போம். அதே நேரத்துல வஅமலுல் கல்பி வல் லிசானி வல் ஜவாரிஹி, அதாவது நம்ம முன்காலோசனம் வார்த்தையும் இன்னும் செயற்பாட்டு மூலமாக ஈமான் வெளிப்பட வேண்டும். வஅமலுல் கல்பி உள்ளத்தால் அமல் செய்ய வேண்டும், வல் லிசானி நாவின் மூலமாக அமல் செய்ய வேண்டும், வல் ஜவாரிஹி உடல் உறுப்புகளால் அமல் செய்ய வேண்டும். இந்த 3 விஷயம் என்ன செய்யணும்? நடைபெற வேண்டும். இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதான் ஈமான். அப்படின்னால் ஈமானை பொறுத்தவரையில இன்னும் சுருக்கமாக சொல்றதா இருந்தால், உள்ளத்தால், அதாவது நம்பி உள்ளத்தால் என்ன செய்யணும்? அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், ஈமான் கொள்ள வேண்டிய எல்லா காரியங்களையும் உள்ளத்தின் மூலமாக நம்புதல். அதே நேரத்தில் வாயின் மூலம் மொழிதல். நாங்கள் ஈமான் கொண்டு விட்டால் வாயால் மொழிய வேண்டும், நான் வழங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தேட வேறு யாரும் இல்லை என்று ஈமான் கொள்கின்றேன் என்ற விஷயத்தை வாயின் மூலமா சொல்ல வேண்டும். அதே நேரத்துல உடல் உறுப்புகளால செயல்படுத்த வேண்டியிருக்குது. உடல் உறுப்புகள் நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய அந்த ஈமானுடைய வெளிப்பாடு வெளிப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்துல நான் என்ன செய்றேன் சொல்லி காட்டுகின்றேன். அதே நேரத்தில் ஹாஃபிஸ் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த ஈமானை பொறுத்தவரையில மனிதர்கள் அல்லாஹ்வை வழிபடக்கூடிய சந்தர்ப்பத்துல ஈமான் அதிகரிக்கும். அப்ப ஈமானுடைய தன்மை அதிகரிக்கக்கூடிய தன்மை ஈமானுக்கு இருக்குது. அதே நேரத்துல யன்குசு பில் மஅசியத்தி, பாவங்கள் செய்கின்ற சந்தர்ப்பத்துல அந்த ஈமான் குறைவடையும். ஏன்னா ஈமான் கூறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையும் இருக்குது, ஈமான் குறையக்கூடிய, அப்படியே ஈமான் குறைவடையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையும் இருக்குது. பாவம் செஞ்சா எங்கட ஈமான் குறைஞ்சிடும். அது அதாவது எங்களுக்கு பார்க்கலாம். ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல அவனுடைய உள்ளம் ஒரு இருண்டதாக, அவனுடைய உள்ளம் ஒரு அதாவது இறுக்கமானதாக இருக்கும். இதே நேரத்துல ஒரு மனிதன் அல்லாஹ்வை வழிபடக்கூடியவனாக இருந்தால், தொழக்கூடியவனாக, ஜகாத் கொடுக்கக்கூடியவனாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய ஒருவனாக இருந்தால் அவனுடைய உள்ளம் விரிந்ததாக, அவனுடைய உள்ளம் வெளிச்சமானதாக, சந்தோஷம் நிறைந்ததாக ஆகிவிடும் என்றதை எங்களுக்கு சர்வசாதாரணமாக எங்கள் இருக்கக்கூடியவங்க சிலர் சொல்றதை பார்க்கலாம். அதே நேரத்தில் நாங்க கூட என்ன செஞ்சுக்கிறோம்? இப்படிப்பட்ட விஷயங்களை உணர்ந்திருக்கிறோம் என்றையும் இந்த நேரத்தில் கட்டாயமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஈமான் என்ற வார்த்தைக்கான சுருக்கமான விளக்கமாகிறது. அதே நேரத்துல இந்த ஈமானை பொறுத்தவரை இன்னொரு பகுதி இருக்குது. ஈமான் ஏற்றத்தாழ்வு உள்ளதா இருக்கும், ஏற்றத்தாழ்வு உள்ளதா இருக்கும். ஒரு சிலாக்கள்கிட்ட ஈமான் கூடுதலா இருக்கும், இன்னும் சிலவங்கள்ட்ட ஈமான் குறைஞ்சிக்கும். நபிமார்களை பொறுத்தவரையில் அவருடைய ஈமான் மிக பலமானதா இருக்கும். மற்றையவர்களை பொறுத்தவரையில, சாதாரண மக்களை பொறுத்தவரை அவருடைய ஈமான் ஒரு தரத்தில் இருக்கும். எனவே ஈமானை பொறுத்தவரையில ஏற்றத்தாழ்வு உள்ள ஒன்று என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கடைசி கேள்வியாக, அதாவது கடைசி கேள்வியாக நம்ம பார்க்க இருக்கிற அதாவது ஈமானை பொறுத்தவரையில குறையும் கூடும் என்ற சம்பந்தமா நாங்க பார்க்கறது இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடத்துல, அடுத்த பாடத்துல ஈமான் சம்பந்தமா இன்னும் ஒரு விளக்கம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல முடியும், நேரம் போதாதால நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன், ஈமானுடைய அதாவது ஈமான் கூடும் குறையும் என்றது சம்பந்தமாக நாங்க பார்க்க தீக்கிறோம். இந்த ஈமானை பொறுத்தவரை சர்வ சாதாரணமாக ஈமான் கூடும் குறையும். அதற்கான ஆதாரம் என்ன? ஈமானன் மா ஈமானியும், அவர்களுடைய ஈமான் அதிகரிப்பதற்காக வேண்டி, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானோடு இன்னும் ஈமான் அதிகரிப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்றதை பார்க்கலாம். அதே நேரத்துல அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை கொடுத்திருக்கின்றானோ அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவான். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்றால் ஈமானை அதிகப்படுத்தக்கூடியவனா இருப்பான். எப்ப ஈமான் அதிகரிக்கும் சொன்னால் நல்ல விடயங்களை கேட்கின்ற போது, நல்ல விடயங்களை எப்போது கேட்பாங்களோ அந்த நேரத்துல ஈமான் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. நேற்றைய வகுப்பு நம்ம என்ன செஞ்சோம், ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதாவது ஒரு சிலர் என்ன செய்வாங்கட்ட சொல்லுவாங்க, முஸ்லிம் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, இப்படித்தான் உங்களை தாக்குறதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் தயார் நிலையில் இருக்கிறாங்க, நீங்க அவங்க விஷயத்துல கொஞ்சம் பயந்துக்கங்க, அதாவது எச்சரிக்கையா இருந்துக்கங்க, அல்லது பயத்தோடு நீங்க நடந்துக்கங்க என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த சஹாபாக்களுடைய ஈமான் குறைவதற்கு மாறாக அந்த நேரத்தில் அதிகரித்து விட்டது என்ற சம்பந்தமாக
தவக்குலுடைய பாடத்தில் நாம் என்ன செஞ்சோம், நேற்றைய தினம் பார்த்தோம். எனவே பொதுவாக ஈமானை பொறுத்தவரையில குறையும் கூடும் என்றதை நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இது சம்பந்தமாக ஏற்கனவே வந்து ஹதீஸை நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சில சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன செய்யறோம் சொன்னா நாங்க எப்போதும் நோன்பு பிடிக்க போறோம். இன்னொரு சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் என்ன செய்ய போகின்றேன். அதாவது ஒரு சஹாபி கேட்கிறாங்க ரசூலாட்ட, யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா உங்களோட இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல என்னுடைய ஈமான் பலமானதாக இருக்கும். உங்களை விட்டு நான் வீட்டுக்கு சென்று விட்டால் என்னுடைய ஈமான் குறைவடையக்கூடியதா இருக்குது. என்ன காரணம், நான் முனாஃபிக்காக ஆகிவிட்டேனோ என்று எனக்கு பயமா இருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஒரு சஹாபி கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஈமானை பொறுத்தவரையில அப்படித்தான் இருக்கும். நானும் என்ன செய்யறேன், நீங்க எங்களோட இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஈமான் கூடும் தான், சில நேரங்களில் ஈமான் குறைவடையும். ஒரே தரத்தில் ஈமான் இருந்து விட்டால் உங்களுடன் மலக்குமார்கள் முசாஃபா செய்வார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு படிச்சு கொடுக்கறத பார்க்கலாம். அப்ப என்னன்னு சொன்னா ஈமானுடைய தரம் எப்போதும் ஒரே நிலையில் இருக்காது என்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஒரு பயானை நாங்க கேட்கிறோம் என்றால், ஒரு வகுப்புல நம்ம இருந்துட்டோம் சொன்னால் எங்களுடைய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். அதே நேரத்துல ஒரு பாவமான காரியத்தை நாங்கள் இசை கேட்கக்கூடியவர்களாக இருந்த அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்கணும். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் வெறுத்த மிக முக்கியமான ஒரு பாவங்களோடு தான் இசை கேட்கிறது. அதே போன்று சீரியல்கள் என்று சொல்லப்படுகின்ற தொடர் நாடகங்களை பார்க்கிறது, சினிமாக்கள் பார்க்கிறது, இவைகள்லாம் ஈமானை குறைக்கக்கூடிய மிக முக்கியமானவைகள் என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இவைகள் நாம் என்ன செஞ்சோம் என்றால், நாங்கள் இந்த விஷயங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்களுடைய ஈமான் காலுக்கு கீழால் சென்றுவிடும் என்பதை இந்த நேரத்தில் கட்டாயமாக நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமானை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அமல்களை நாங்கள் இந்த நோன்புடைய காலத்துல அதிகமாக செய்ய வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். நோன்பு பொறுத்தவரையில அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற மாதிரி லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான காரணமே நீங்கள் தக்வாதாரிகளாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். எனவே அப்படிப்பட்ட அமல்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புல இந்த ஈமானுடைய விளக்கம் சம்பந்தமாக இன்னும் சில பகுதிகள் இருக்குது. அது நாளைய வகுப்புல இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد. பேரன்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னதர்மை சகோதரிகளே, எங்களுடைய அதாவது நாங்கள் வளமையாக படித்துக் கொண்டு வருகின்ற ஸலாத்தூன தர்சன் லிஸ்ஸாயிமீன் என்ற புத்தகத்திலிருந்து, அதாவது நோன்பாளிகளுக்குரிய 30 பாடங்கள் என்ற இந்த புத்தகத்திலிருந்து இன்றைய தினம் நாங்கள் தர்மம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையாகவே இந்த காலத்தை பொறுத்தவரையில தர்மத்தின் பக்கம் விரையக்கூடிய காலமாகிறது. பொதுப்படையாகவே நாங்கள் தர்மத்தை எப்போதும் அதிகமாக செய்ய வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். நம்ம அதிகமாக என்ன செய்யணும், தர்மத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். என்றால் தர்மம் பலதரப்பட்ட சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாங்களுடைய பாடத்துல பின்வரக்கூடிய பாடங்கள்ல தெளிவா புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப தர்மம் என்றா என்ன, ஒரு மனிதனை பொறுத்தவரையில அவன் என்ன செய்யறான்னா தன்னுடைய பணத்திலிருந்து என்னது ஒரு தொகையை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கறது. யாருக்கு கொடுக்கறண்டா, யாரெல்லாம்
தகுதி பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ, சாதாரணமா அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு தகுதி உள்ளாக்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வழங்குறது. ஆமா, அதை பொறுத்தவரையில இது கட்டாயம் அல்ல. கட்டாயம் அல்லாம ஒரு மனிதனுக்கு தேவை வரக்கூடிய சந்தர்ப்பத்துல தங்களுடைய பணத்திலிருந்து கொடுத்து உதவுவதுதான் தர்மம் என்ற சொல்லுக்கான அர்த்தம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தர்மத்தை பொறுத்தவரையில இஸ்லாத்துல அதிகமாக சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. திருக்குர்ஆனில் தான், ஹதீஸில் தான் நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. அது சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். அதுல ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு என்னுடைய இந்த பாடத்தை நான் சொல்றேன். அதாவது அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவில் சொல்றான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு உதாரணம் என்னென்றால் கமஸலி ஹப்பத்தின், ஒரு வித்து கோப்பாக்குறான். அல்லாஹ் தஆலா சொத்துக்கள் அல்லாஹ்வின் பாதையில தர்மம் செய்யக்கூடியவருக்கு எது கோப்பாக்குறால் ஒரு வித்து கோப்பாக்குறாங்க. அந்த வித்தை பொறுத்தவரையில கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில், அந்த ஒரு வித்தின் மூலமாக 7 கதிர்கள் என்ன செய்து உண்டாகுது. ஒரு நெல் வித்து மூலமாக 7 கதிர்கள் உண்டாகுது. அந்த ஒவ்வொரு கதிர்களிலும் 700 வித்துக்கள் வருது, 100 வித்துக்கள் வருது. அப்படி சொன்னால் அந்த 7 கதிர்களிலும் மொத்தமாக 700 வித்துக்கள் வருது. போடுறது ஒரு வித்து தான், எங்களுக்கு கிடைக்கிறது 700 வித்து. எனவே அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தை என்ன சொல்ல வாரான்னு சொன்னால், நீங்க ஒரு ரூபாவை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தால் அது அல்லாஹ்விடத்தில் 700 ரூபாவாக செல்லும். நம்ம 1000 ரூபாவை எங்க அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தால் 7000 70,000 ரூபாக்கள் கொடுத்து அந்த நன்மை எங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றபடி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்களிலும் 100 வித்துக்கள் இருக்குது. எனவே 7 கதிர்களிலும் 700 வித்துக்கள் இருக்குது. ஒன்றை போடுறதால எங்களுக்கு 700 கிடைக்குது. ஒரு ரூபாவை நாம தர்மம் செய்யறதால எங்களுக்கு அல்லாஹ் தஆலா 700 ரூபாவை தருவான், அல்லது 700 ரூபாவுக்குரிய நன்மை எங்களுக்கு தருவான் என்றதையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இது விடயத்தில் நாங்கள் முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தர்மத்துடைய சிறப்புகள்ல முதல் சிறப்பு என்னன்னு அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் கொடுக்கின்ற ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்றால், நாங்கள் ஜகாத் கடமையானவர்களாக நாங்கள் இருப்போம் என்றால், ஜகாத்துல ஏற்படக்கூடிய சில குறைகள் இருக்கும். ஜகாத்துல சில குறைகள் ஏற்படலாம். அந்த குறைகளை அடைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த தர்மம் நிற்கும் என்றதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பார்க்கலாம். இதற்கான ஆதாரமாக அபூதாவுத், அஹ்மதியன் போன்ற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையிலே ஒரு மனிதனிடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் முதல் கேள்வி தொழுகை பற்றித்தான். அவன் தொழுகையை பூரணமான முறையில எந்தவித குறைகள் மற்றினை இல்லாமல் செய்திருந்தால் பூரணமான கூலி கிடைக்கும். அல்லது சில நேரங்கள் அவனுடைய தொழுகைகளில் ஏதாவது குறைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்களுக்கு, நீங்க என்ன செய்யுங்க, அவனுடைய மேலதிகமாக நஃபிலான தொழுகைகள் ஏதாவது செய்திருக்கிறானா என்றதை நீங்க கொஞ்சம் பாருங்க. அப்படி செய்திருந்தால் அந்த நஃபிலான அமல்களை வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைகளுக்கு பதிலாக வைத்து முழு நன்மையையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருகின்றான் என்று சொல்றதை பார்க்கலாம். அதே ஹதீஸுடைய தொடர்ல அல்லாஹ் தஆலா சொல்வான், சும்ம ஜகாத், பின்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஜகாத் சம்பந்தமாக கேள்வி கேட்பான். இந்த ஜகாத்துல ஏதாவது குறைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்கள் கொடுக்கின்ற அந்த தர்மம் அந்த குறைகளுக்கு பிரதி ஈடாக வரும் என்றதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பார்க்கலாம். இது மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். எனவே நாங்க தர்மம் செய்ய ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்கள் மேலதிகமாக இன்னும் ஜகாத்துகளை வழங்க வேண்டும். காரணம் என்னவென்றால், எங்களுடைய ஜகாத்துல ஏதாவது தவறுகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்கள் கொடுக்கின்ற தர்மங்கள் எங்களுக்கு சார்பாக உதவியாக வரும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிறப்புகள்ல, இந்த தர்மத்துடைய சிறப்புகள்ல இரண்டாவது சிறப்பு என்னன்னு சொன்னா இந்த தர்மம் என்ன செய்யும் என்றால் பாவங்களை அழித்து விடும். பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக
இந்த தர்மம் வருமன்றத சொல்றத பார்க்கலாம். அஹ்மத், திருமிதி போன்ற கிரந்தங்களை பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகுது. ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸ் ஹசன் என்ற தரத்தில் உள்ள ஹதீஸ் என்று சொல்றத பார்க்கலாம். என்ன சொல்றாங்க என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தர்மத்தை பொறுத்தவரையில துத்ஃபி உல் ஹதீஆ, பாவங்கள் அப்படியே அழித்து விடும், பாவங்கள் அப்படியே அணைத்து விடும். என்ன நடக்கும்? பாவங்கள் அப்படியே பத்த வச்சிடும். கமா யுத்ஃபி உல் மாஉ அன்னார, எப்படி அனைத்து, அதாவது பாவங்களை அணைத்து விடும். எப்படி தண்ணீர் நெருப்பை அணைக்குமோ, எப்படி தண்ணீர் அதாவது நெருப்பை அணைக்குமோ, அதே போன்று தர்மங்கள் இந்த பாவத்தை அணைத்து விடும் என்றத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றத பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய தூதர் பொறுத்தவரையில பொதுவாகவே அதிகமா உதாரணத்தை முன் வச்சுதான் மக்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. இப்படி இருந்தா இவரை போல நேற்றைய தினம் நான் நினைக்கிறேன், நேற்று முன்தினம் ஒரு ஹதீஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது என்ன ஹதீஸ் என்றால், ஈமான் கொண்டவருக்கு, அதாவது உதாரணம் ஒரு நலத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறத பார்க்கலாம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த படிப்போடு சம்பந்தப்பட்ட துருக்கு தத்ரீஸ் வாங்க, அதாவது படிச்சு கொடுக்கக்கூடிய மெத்தட் சஹாபாக்களுக்கு எப்படி படிச்சு கொடுப்பாங்கன்னா பலதரப்பட்ட முறைகளை படிச்சு கொடுப்பாங்க. அதுல ஒரு முறை தான் உதாரணம் கூறி படிச்சு கொடுப்பாங்க. என்னால் அப்ப நல்லா மனதில் பதியும். இதுக்கு பாருங்க, இங்க கூட எப்படி தண்ணி நெருப்பு அணைக்குமோ அதே மாதிரி தர்மம் பாவத்தை அணைத்து விடும். சாதாரணமா நான் படிக்கிறெல்லாம் அப்படியே மனசுல பதியும். தண்ணி அணைக்கிற மாதிரி தான் தண்ணி என்ன செய்யும்? நெருப்ப சீக்கிரம் அவசரமா அணைத்து. அதே போன்றுதான் தர்மங்கட பாவத்தை அப்படியே அணைச்சிடும் என்றத ரசூல்லா சொல்ல வராங்க. எனவே தர்மம் விஷயத்துல நம்ம எப்படி கவனம் செலுத்தணும்? அதிகமா தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தர்ம சம்பந்தமா வந்த சிறப்புகள்ல மூன்றாவது சிறப்பு என்ன சொன்னா, இந்த தர்மம் எங்களை சுவர்க்கத்துக்கு நுழைய வைப்பதற்கு ஒரு காரணமாக அமையும், நரகத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு ஒரு காரணமாக அமையும். எந்த அளவுக்கு நாள் எங்களை பொறுத்தவரையில, அதாவது பேரிச்சம்பழத்துல ஒரு துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸை பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரையில வீட்டில் இருக்கிறாங்க. அதாவது ஒரு மிஸ்கீன் சொல்லுவோம், அதாவது பணம் இல்லாத ஏழையான ஒரு பெண் தன்னுடைய 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வராங்க. வந்து என்ன செய்றாங்க? உதவி கேட்கிறாங்க. ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்குதா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்துல கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா 3 பெரிச்ச பழங்களை அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. அவங்களோட வீட்டுல இருந்தது 3 பெரிச்ச பழம் கொடுக்குறாங்க. அந்த தாய் என்ன செஞ்சுட்டுன்னா 2 பெரிச்ச பழங்களை 2 பிள்ளைகளுக்கும் தனது பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு அந்த ஒன்றை 3வது என்ன செய்யறாங்க என்றால், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த பெண் தின்றத்துக்கு தன்னுடைய வாய்ப்பக்கம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த 2 குழந்தைகளும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு விட்டு அந்த பேரிச்சம்பழத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறா. அந்த நேரத்துல அந்த தாய், இறக்கப்பட்ட தாய், தன்னுடைய பேரிச்சம்பழத்தை 2ஆக பிளந்து தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்தாங்க என்ற விஷயத்த, இப்படிப்பட்ட நடந்த ஒரு விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றத பார்க்கலாம். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்றாங்க, ஆயிஷாவே, இன்னல்லாஹ் கத் அவுஜப லஹா பிஹா அல் ஜன்னத. அந்த செஞ்ச வேலைக்குது, அந்த செய்த வேலையின் காரணமாக, அதாவது தன்னுடைய வயித்தை பார்க்காம தன்னுடைய குழந்தைகளோட வயித்தை பார்க்கிறாங்களே, அந்த பழத்தை 2ஆக பித்து 2 குழந்தைகளுக்கும் பங்கிட்டு கொடுத்தாங்களே, அந்த செயற்பாட்டின் காரணமாக அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சுவர்க்கத்தை கடமையாக்கி விட்டான் என்றத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதோட, அவ் அஅதகஹா மினன் நார், அல்லது நரகத்தை விட்டு அந்த பெண்ணை அல்லாஹ் தஆலா விடுதலை செய்து விட்டான் என்றத ரசூலுல்லாஹ் சொல்றத பார்க்கலாம். பாருங்க தர்மம் எந்த அளவுக்கு பவரானது. நரகத்திலிருந்து எங்களை வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் தர்மம் செய்யறது. எனவே இந்த நோன்பு காலத்துல அதிகமா தர்மம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். ஏனைய காலத்திலும் நாங்கள் இருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில இந்த காலத்துல காற்றையும் விட மிக வேகமாக என்ன செய்வாங்க?
தன்னுடைய தர்மங்களை அவர்கள் வாரி வழங்குவாங்க என்று சொல்லப்பட்டிருக்குது. எனவே நோன்பு காலம் எத்தனையோ மக்கள் பிரச்சனையோடு இருப்பாங்க, எத்தனையோ பேர் தனக்கு தேவைகளை சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நினைப்பாங்க. எங்கட கடமை என்னென்றால் நாங்க தேடணும். நம்ம என்ன செய்யணும் என்றால் இப்படிப்பட்ட ஏழைகள் நம்ம கட்டாயமா தேட வேண்டியிருக்குது. தேடி போய் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்குதா, அவர்களுக்கு எங்களுடைய உதவிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். சில நேரங்கள்ல சாப்பிடுறதுக்கு கூட நோம்பு பிடிக்கிறதுக்கு கூட இல்லாத எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்கலாம். எனவே அது விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். சில நேரத்தில் எங்களோட பக்கத்து விட்டார் தின்றதுக்கு ஒன்றும் இல்லாம இருப்பாங்க. அவர்கள் முஸ்லிம்களா இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் கூட மனிதர்கள் என்ற அந்த அமைப்புல நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய தர்மத்தை நாங்கள் வாரி வழங்க வேண்டும். முழு சொத்தையும் கொடுக்க சொல்றதல்ல, சாதாரணமாக எங்களுடைய தேவைக்கு வச்சுக்கொண்டு அதாவது நாங்கள் கட்டாயமாக தர்மம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்போம் என்றால் பாருங்க எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். சும்மா இல்ல, ரசூல் என்ன சொல்றாங்க, கத் அவுஜப லஹா பிஹா அல் ஜன்னah. இந்த செயற்பாட்டின் காரணமா அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சுவர்க்கத்தை கடமையாக்கி விட்டான் என்று சொல்றதை பார்க்கலாம். எனவே இந்த பாக்கியத்தை நாங்களும் அடைந்து கொள்ள வேண்டுமா, நாங்களும் அதிகமா தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றதையும் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தர்மம் சம்பந்தமா வந்த சிறப்புகள்ல மட்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான் இந்த தர்மம் என்ன செய்யும் என்றால் நாளை மறுமையிலே, அதாவது மிக கடுமை, நாளை மறுமையினால பொறுத்தவரையில கடுமையான சூடுடைய ஒரு சந்தர்ப்பமாயிருக்கும், சூடான ஒரு காலப்பகுதியா இருக்கும். அதாவது உலகம் முழுதும் வெட்ட வழியா இருக்கும், சூரியன் சமீபமாக கொண்டு வரப்படும், இப்படி எல்லாம் இருக்கக்குள்ள கடும் சூடாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த தர்மம் செஞ்சவர்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலையை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும் என்றதை நம்ம கட்டாயமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் முஃமின் யௌமல் கியாமத்தி சதகத்து. ஒரு மனிதனுக்கு நாளை மறுமையில என்னாவது கிடைக்கின்ற நிழலை பொறுத்தவரையில மூமினுக்கு கிடைக்கின்ற நிழல் என்ன தெரியுமா, அவன் தான் கொடுத்த தர்மம் என்றாங்க. எனவே தர்மம் அவனுக்கு நிழல் தரக்கூடிய ஒன்றாக வரும் என்றதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை பார்க்கலாம். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற இன்னொரு ஹதீஸ் இருக்குது, ஆதாரபூர்வமான முஸ்லிம் என்ற கிரந்தங்களை பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ் நினைக்கிறேன். ஆனா புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களை பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நாளை மறுமையில அதாவது எந்தவித நிழல்களும் இல்லாத அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில அல்லாஹ் தஆலா 7 பேருக்கு என்ன செய்வாங்க, சுவர்க்கத்துடைய அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை வழங்குவான். அதுல ஒருவர் தான் தர்மம் செய்யக்கூடியவர். வலக்கரத்தின் மூலமாக கொடுக்கிறது, இடது கரத்துக்கு தெரியாதவராயிருப்பாரு. அந்த அளவுக்கு மறைமுகமான முறையில யாருமே பார்க்காத சந்தர்ப்பத்துல தர்மம் கொடுக்கிறவர் என்ற விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத பார்க்கலாம். கடைசியா ஒரு ஹதீஸை சொல்லிட்டு என்னுடைய வகுப்பை முடித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, தர்மம் கொடுத்துட்டா ஒரு நாளும் குறையாது. நாங்க நினைக்கிறோம் தர்மம் கொடுத்துட்டோமா என்ற பணம் குறைஞ்சிட்டேன்னு சில நேரங்கள் நாங்கள் நினைக்கலாம். அல்லாஹ் தாலா சொல்றதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸில சொல்றான், அல்லாஹ் தாலா அன்ஃபிக், நீங்க என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. இப்னு ஆதம் உன்ஃபிக் அலைக்க, நான் உங்களுக்கு செலவழிப்பேன், நீங்க செலவழிங்க, நான் உங்களுக்கு செலவழிப்பேன். அல்லாஹ் என்ன செய்றான், தான் செலவழிக்கிறது அல்லாஹ் பொறுப்பா சொல்றான். எனவே நாங்கள் என்ன செய்யணும் என்றால் எங்களோட பணம் குறையும், எங்களுக்கு கஷ்டப்படுவோம், இதெல்லாம் குறைஞ்சிடும்னு சொல்லி நாங்கள் தர்மத்தை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய தர்மத்தை பொறுத்தவரையில அதாவது ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால காபிர்களா இருந்த சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய அதாவது முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நாங்க போவோம், அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் தர்மத்தை வாரி வழங்குறத பார்த்தோம். எப்படி ஏழ்மையை பயப்படாதவன் தர்மத்தை கொடுப்பானோ அதே போன்ற ஒரு நிலைமையில அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமா தர்மம் வழங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க என்றத இந்த நேரத்தில் நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்க ஒவ்வொருவரும், அது ஆணாயிருக்கலாம் பெண்ணாயிருக்கலாம், யாராக இருந்தாலும் கூட தர்மம் விஷயத்துல நாங்க ஒரு போதும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதாவது
நாங்கள் தர்ம விஷயத்துல பொடுபோக்காக இருக்காமல் எங்களால முடிந்த உதவிகளை நாங்கள் பிற மக்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருந்து சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். எனவே நாங்கள் எந்த விடயங்களை இந்த வகுப்பினூடாக படித்துக் கொண்டோமோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.